கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்தின் மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த டெய்லி டிவைஸ் மூலியமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற பார்க்குற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போதே, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே, உங்கள் உள்ளத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்கும் போதே தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பி உங்களை விடுதலாக்குவார், உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் பைபிள் இது பார்க்கும்போது சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம், சாம்ஸ் 50:15, சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, மகோ, ஆபத்து காலத்துல, கஷ்ட காலத்துல, நெருக்கமான காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்து நேரத்துல, நெருக்கத்து நேரத்துல, கஷ்டத்து நேரத்துல பலவீனப்படும் போது நிறைய ஜனங்க தவித்து போடுறாங்க, பயந்து போறாங்க. நிறைய பயம், திகில் அவங்கள வாட்டுகிறது. ஆனா நம்ம தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகன், மகோ, ஆபத்து காலமா, நெருக்கமா இருக்கிறியா, பிரச்சனத்துல இருக்கிறியா, கஷ்டத்துல இருக்கிறியா, வியாதியில இருக்கிறியா, பலவீனமா இருக்கிறியா, தேவையோடு இருக்கிறியா, கண்ணீர் துக்கத்துல இருக்கிறியா? ஆனா ஆண்டு சொல்றாரு, மகன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது என்னை நீ மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, ஊழியத்தில் ஒரு சாட்சி, ஒரு சகோதரி பலவீனப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசி வார்டில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆப்ரேஷன் ஆயிட்டா டாக்டர் சொன்னாலும் கேரண்டி சொல்ல முடியாது, உயிருக்கு கேரண்டி சொல்ல முடியாது. நீங்கள் குடும்பம் சைன் போட்டிங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த சகோதரிக்கு உள்ளத்தில் ஒரே பயம், ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் செத்துருவேனா, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் கணவனை விட்டு நான் போயிடுவேனா என்ற பயம் அவங்களுக்குள்ளே வாட்டிக்கு வந்துச்சான். அந்த பயத்து நிமித்தம் பிபி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. டாக்டர் சொல்லிக்கிறாங்க, பிபி அதிகமாக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நீங்கள் தயவுசெய்து தைரியமாக இருக்கணும்னு. அப்போது அந்த சகோதரி சொன்ன சாட்சி, ஐசி வார்டில் பொல்லாத சத்ரு, அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசியானவன் அந்த சகோதரியோட பேசினானா, இன்னைக்கு நான் உயிர் எடுக்க போகிறேன், உன்னை குடும்பத்தை விட்டு உன்னை எடுக்க போகிறேன். இந்த சகோதரிக்கு அதை கேட்ட உடனே இன்னும் பயம், இன்னும் திகில் வந்துச்சான். திடீர்னு அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வந்துக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஐசி வார்டிலே கர்த்தரை உதவியாக கூப்பிட்டுக்கிறாங்க. பிசாசே, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நீ என்ன பண்ண முடியும், என் ஜீவனை எடுக்க முடியாது, அப்பாலப்போ சாத்தானே அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அந்த நேரத்தில் அவங்களுக்கு பூர்ண சுகம் கொடுத்து ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகி சுகத்தோட இன்னைக்கும் குடும்பத்தோட ஜீவனோடு இருக்கிறாங்க. ஒரே காரியம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை விடுவிப்பார், அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஒருவேளை தேவையோடு இருக்கிறீங்களா, பயத்தோடு இருக்கிறீங்களா, பலவீனமாக இருக்கிறீங்களா, நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கிறீங்களா? இப்போ எல்லா கண்களை மூடி ஏசப்பா, அற்புத செய்கிற ஏசப்பாவே, குணமாக்குற ஏசப்பாவே, விடுவிக்கிற ஏசப்பாவே நோக்கி ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏசப்பா, இதோ உங்களோட வார்த்தைப்படி இந்த டெய்லி ஊழியத்தில் யாரெல்லாம் உங்களை நோக்கி விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில காரியங்கள் ஜெயமா உண்டாகட்டும் சுவாமி. நீங்க அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கன துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.